காவேரி வந்து தான் குடிக்கிற பாலில் வந்து குங்குமப்பூ போடுறதுக்காக போகவும் உடனே குமாரோட அம்மா வந்து தடுக்கிறாங்க. என்ன காவேரி, என்ன நீயே கர்ப்பமாக இருக்கிற, உங்கள் அக்கா தானே கர்ப்பமாக இருக்கிறா, அவளுக்கு பாலில் குங்குமப்பூ போட்டு குடு, நீ இதுக்காக இப்படி போட்டு குடிச்சிட்டு இருக்கிற, நீ ஃபஸ்ட்டு உன் புருஷனோட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே காவேரி வந்து ரொம்பவே சோகமாயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா காவேரி தனியாக வந்து தான் குழந்தைகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பாப்பா நீ கஷ்டப்படுறியா, எல்லாரும் பெரியம்மாவை தான் கவனிச்சிட்டு இருக்காங்களா, என்ன பண்ணுறதுக்கு, நீ என் வயிற்றில் இருக்கிறன்னு சொல்லிக்கிட்டு யாருக்குமே தெரியாதுல்ல, அதனால தான் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு மட்டும் நீ வயிற்றில் இருக்கிறது உண்மை தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அப்பா வந்து மூட்டை மூட்டையாக குங்குமப்பூ வந்து இறக்கிடுவார். என்ன பண்ணுறதுக்கு, அந்த வெண்ணிலாவோட பிரச்சனை முடிஞ்சாதான் நம்ம எல்லாரும் ஒன்று சேர முடியும் அப்படின்னு சொல்லி இப்படி அவங்க குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே நர்மதா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது அக்கா யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா பக்கத்தில் வரவும், அம்மா நீ இப்போ யாருக்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படிங்கிறாங்க. நர்மதாவை பார்த்ததுமே வந்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவ வேற பார்த்துக்கிட்டு இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து அவங்க எப்படியோ சொல்லி சமாளிச்சிருந்தாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க. விஜய் வந்து வெண்ணிலாவோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ வெண்ணிலாவை பற்றி சொல்லவும் அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை அதெல்லாம் ஒத்து வராது, ஏற்கனவே நாங்கள் வந்து எங்கள் பசங்களை வச்சுட்டு நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், இதில் அவளையும் வர கூட்டி வச்சு நாங்கள்லாம் வந்து சோறு போட முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, நீங்கள் அதை பற்றி ஒன்று கவலைப்பட வேண்டாம், அவளுக்கு ஆன செலவை நானே தந்துருந்தேன், நீங்கள் அவளை வந்து பாதுகாத்தா மட்டும் போகிறோம் அப்படிங்கவும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், அந்த எல்லா செலவுமே நானே ஏற்றுக்கிட்டது அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அவங்க சொல்லியிருந்தாங்க, இல்லை அவள் வந்து எங்ககிட்ட ஒட்டவே மாட்டா, அவள் உண்மையை சொல்ல போனால் அவளுக்குன்னு தாய்மாமா ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க கிட்ட தான் அவள் எப்பவுமே பிரியமாக இருப்பா, அவருடைய ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது, நான் நம்பர் தரேன், நீங்கள் அவர்கிட்டே பேசிட்டு வெண்ணிலாவை அவங்க வீட்லேயும் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் விஜயும் ஒரு வழியே சரி அப்படின்ட்டுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வெண்ணிலா வந்து அவங்க மாமா வீட்டில் நான் ஒப்படைக்க போகிறேன், அவங்க மாமா வீட்டை நான் கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே காவேரி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா குமார் வந்து நிவீனுக்கு ஃபோன் பண்ணவும் அப்போ நிவீன் வந்து சொல்லுங்கண்ணா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, பொற்காட்சியில் வந்து காவேரி வந்து ஸ்டால் போட போகிறா அப்படிங்கிறாங்க, அதை பற்றி பேசுகிறதுக்காக அவள் வந்து அங்கே போகிறா அப்படிங்கவும் அப்போ கூட நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை வந்து யமுனா கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி போகிற இடத்துக்குலாம் இவர் எதுக்காக போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அதிர்ச்சி அடையவும் அப்போ குமார் சொல்கிறாங்க, இல்லை நிவீன் அதெல்லாம் ஒன்று வேண்டாம், ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ நிவீன் சொல்கிறாங்க, அப்படி ஸ்டால் போடுறதுக்கு அவங்க ஒத்துக்கலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க அப்படிங்க சொல்லவும் இது கிட்டதுமே யமுனா பயங்கர கோவப்படுறாங்க.